முதல்ல ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா என்னன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஒரு ப்ரைஸ் ஏன் ஏறுது அப்படின்ற கேள்விக்கு ஒரு 100K வந்து பார்த்தோன்னா பையர் இருக்காங்க அப்படின்னா அது செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த 15K வந்து பார்த்தோன்னா பையரை இந்த ஹலோ Zebu viewers, நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ. எதுக்கு ஆர்டர் ஃப்ளோ பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல்பிங்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஸ்கேல்பிங்க்கு ஆர்டர் ஃப்ளோக்கு என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, ஏன் ஆர்டர் ஃப்ளோ ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் ஸ்கேல்பிங்கோட ஹை சக்ஸஸ் ரேட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோன்ற கான்செப்ட் தான். இது ஏன் அந்த அளவுக்கு பில்லராக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் ஒரு கேண்டல்ஸ்டிக் வந்து ஏறுது இறங்குதுன்றதை பார்த்துருப்பீங்க. அதில் வால்யூம் வருது, ஒரு 1 lakh வால்யூம் வருது, 2 lakh வால்யூம் வருது, இல்லை 10 million வால்யூம் வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதில் எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸில் இவ்வளோ குவான்டிட்டி பை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணியிருக்காங்க, இது மார்க்கெட் ஆர்டராக போட்டிருக்காங்க, இது லிமிட் ஆர்டராக போட்டிருக்காங்க, இவ்வளோ பையர்ஸ் உள்ள இருக்காங்க, செல்லர்ஸை காட்டிலும் ஓவர் கம் பண்ணி பையர்ஸ் டாமினேட்டடாக இருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களால் பார்க்க முடிஞ்சா அந்த கேண்டில் ஏன் ஏறுச்சு அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தரும். மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஒரு ப்ரைஸ் ஏன் ஏறுது அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இது ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இது வந்து ஒரு ரேஞ்சை கிராஸ் பண்ணி போயிடுச்சு, இது வந்து சம்திங் ஏதோ நிறையா டூல்ஸ் இருக்குது, எல்லா டூல்ஸுக்கும் வச்சு அவங்கவுங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அது எல்லாமே ப்ராபபிலிட்டி கேம் ஆர் ரேண்டம் டிசிஷனாக தான் இருக்கும். பிகாஸ் அது ஒரு நம்பரை கிராஸ் பண்ணி போன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிங்கிளை வந்து காமிக்கிறது தான், இல்லை வந்து பிரேக் அவுட்டு ஷோ பண்ணுறது தான், மற்ற இண்டிகேட்டர்ஸ்லாம் பண்ணுறதோ இல்லை மற்ற கான்செப்ட்ஸ்லாம் பண்ணுறதோ, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், என்ன கான்செப்டாக. ஆனால் இந்த ஆர்டர் ஃப்ளோன்றது எக்ஸாக்டாக ஒரு ப்ரைஸில் என்ன நடந்திருக்கு, அதாவது ஒரு ஒரு 100 rupees ப்ரைஸ் இருக்குது, அது வந்து 115 $105 போயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதில் எவ்வளோ பையர்ஸ் இருந்திருக்காங்க இந்த கேள்விக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட பதில் இல்லாமல் வந்திருப்போம். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோ அதை பற்றி முதல்ல பார்ப்போம். ஓகே, ஆர்டர் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷோ பண்ண ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா இது ஒரு ஃபால் கேண்டில் எக்ஸாக்ட்லி. ஸோ இது வரைக்கும் இதை நம்ம ஒரு ஃபால் கேண்டிலாக பார்த்துருப்போம். இந்த வால்யூம் நார்மல் வால்யூம் 82K அப்படின்றது ஒரு நார்மல் வால்யூம். எல்லாருமே வந்து இந்த வால்யூமை தான் வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் 22K பையர்ஸ், 59K செல்லர்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் இங்கே ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு ஷோ பண்ணுது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, 36K கீழே இருக்குது. இது என்ன தெரியுங்களா? பையர் மைனஸ் செல்லர், ஹூ இஸ் டாமினேட்டட் ரைட் நவ். அதாவது இந்த கேண்டலில் யார் வந்து டாமினேஷன்ஸில் இருக்காங்க, பையரை காட்டிலும் செல்லர் 36K 36,000 குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டடாக இருக்காங்க. அதெல்லாம் முக்கியமாக 131 செகண்ட்ஸுக்கு ட்ரேடு கண்டினியூஸாக நடந்துன்னு இருக்குது. அதாவது எத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ரேட் நடந்துன்னு இருக்குது, எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு, அதே சமயம் எந்தெந்த ப்ரைஸில் எவ்வளோ குவான்டிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா பையர் குவான்டிட்டி, செல்லர் குவான்டிட்டி. ஸோ இப்போது இந்த இடத்துல பாருங்கள் 0-0 இருக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களால் இது வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ், இது லிமிட் ஆர்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், இந்த மாதிரி எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால் பார்க்க முடியும். இப்படி பார்க்க முடியும் போது ஏன் இந்த கேண்டில் ஃபால் ஆச்சு அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்துடும். இந்த கேள்விக்கு பதில் வந்துட்டாலே அடுத்தது என்ன நடக்கலாம் அப்படின்ற உங்களோட அசம்ஷன் இன்னும் கிளியர் பேத்துக்கு போயிடும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கலாம் அப்படின்ற ப்ரிடிக்ஷன் முன்னை விட அதிகமான அக்யூரேசியை வந்து ரீச் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் ஃப்ளோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ட்ரேட்ஸ். ஸோ ட்ரேட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute 60 seconds இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம பார்க்கறது 5 minutes 300 seconds வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக. ஸோ 300 secondsல எத்தனை செகண்ட்ஸ் ஆக்டிவான டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஒரு பை ஒரு செல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் ஆனது 130 seconds தான் வந்து 300ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா நார்மல் வால்யூம் தான். ஸோ இதில் வந்து பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 49K வால்யூம் நடந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, பை வால்யூம். அதாவது இந்த 49Kல இந்த வால்யூமில் ஆக்டிவாக எவ்வளோ பையர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13K வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருந்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செல்லிங் வால்யூம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 49K ஆக்டிவான செல்லர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36K வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த 49Kன்ற வால்யூமை தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எவ்வளோ பையர்ஸ் எவ்வளோ செல்லர்ஸ்ன்ற டேட்டா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட், அடுத்த 2 இம்பார்ட்டண்டான பாயிண்ட், டெல்டா அண்ட் குமுலேட்டிவ் டெல்டா. ஃபர்ஸ்ட் டெல்டாவை பற்றி பார்ப்போம். டெல்டான்றது என்ன அப்படின்னா பையர் மைனஸ் செல்லர், அதாவது யார்கிட்ட டாமினேஷன் இந்த கேண்டில் இருக்குது. உதாரணத்துக்கு கரண்ட் கேண்டிலில் ஒரு 100K வந்து பார்த்தோன்னா பையர் இருக்காங்க அப்படின்னா அது செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50K இருக்காங்க அப்படின்னா செல்லர்ன்றதை பண்ணுற பையர். ஸோ செல்லர் இருக்காங்கன்னா டாமினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் 50K வந்து பார்த்தோன்னா செல்லரை காட்டிலும் பையரோட டாமினேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 49Kவில் எவ்வளோ டாமினேஷன்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். 13K பையர்ஸ், 36K செல்லர்ஸ். 13K பையர்ஸு, 36K செல்லர்ஸ். அப்ராக்சிமேட்டாக 23K யாரோட டாமினேஷன்ஸில் இருக்குது? செல்லரோட டாமினேஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை இதில் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டெல்டா. குமுலேட்டிவ் டெல்டா அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெல்டா வந்து கிளியராக தெரியும். என்னன்னா பையர் மைனஸ் செல்லர், அது வந்து டெல்டா. குமுலேட்டிவ் டெல்டானா இது குமுலேட்டிவாக ஆட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா பையர் மைனஸ் செல்லர். 140K வந்து பார்த்தீங்கன்னா பையர், 150K செல்லர். எதுலனா 291K வால்யூமில். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 10K வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் டாமினேட்டில் இருக்காங்க. ஸோ அதுதான் குமுலேட்டிவ் டெல்டாவில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு லைனில் காமிக்குது. ரெண்டாவது லைன் பார்த்தீங்கன்னா 5Kன்னு காமிக்குது, ஆனால் மேலே 15K காமிக்குது. என்ன இங்கே நடக்கிறது தானே இங்கே வரணும்? ஆக்சுவலாக அப்படி கிடையாது. குமுலேட்டிவ்னா ஏற்கனவே இந்த டேட்டா கூட கரண்ட் டேட்டாவை ஆட் பண்ணி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். யார் டாமினேட்டில் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ 150K வந்து பார்த்தோன்னா செல்லர் இருக்கா, சார் டோட்டல் வால்யூம் இருக்குது. அதில் 83K பையர், 67K செல்லர். ஸோ டோட்டல் வால்யூம் 15K யாருக்கிட்ட இருக்குது? பையர் டாமினேஷன்ஸில் இருக்குது. ஏன்னா 83ல் 7 போச்சுன்னா 67 போச்சுன்னா 15. ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த 15K வந்து பார்த்தோன்னா பையரை இந்த 10K ஏற்கனவே இருக்காங்க பார்த்தீங்களா செல்லரோட டாமினேஷன் 10K, அது கூட செக் பண்ணோம், மைனஸ் பண்ணும்போது என்னன்னா 5K. இது மாதிரி ஒவ்வொரு கேண்டிலும் பாஸ்ட் கேண்டில் கூட அப்படியே வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கினே போவாங்க, மைனஸ் பண்ணி. இதால் என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா கண்டினியூஸாக பையரோட டாமினேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 5K போச்சு 10Kலேருந்து, அப்புறம் 51K பையர் வந்தாங்க, அப்புறம் 15K பையர் இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14K இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 lakh டபுள் த வால்யூம். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும்போது பையரோட வால்யூம் இங்கே வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகுதா. அப்புறம் 121, 139, 167 சொல்லி பையர் டாமினேட் ஆகினே போகிறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா மேலே ஏறினே போகும். ஸோ இது மாதிரி யார் இப்போ கரண்ட் டாமினேஷன்ஸில் இருக்காங்கன்ற எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன்ஸை ஆர்டர் ஃப்ளோ சொல்லுவாங்க. இப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோவை உங்கள் சார்ட்டுக்கு எப்படி கொண்டு வரது, உங்களோட பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சார்ட்டுக்கு எப்படி கொண்டு வரதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்பேலன்ஸ்ன்ற ஆப்ஷன் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ இப்படி ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சு. இது என்ன அப்படின்னா ரைட் சைட் பையர்ஸ், உங்களுக்கு 38K எல்லாமே க்ரீனில் காமிக்கல, இது பையர்ஸ். ஓகேங்களா? இது ரெகுலர் காமிக்கு, இது செல்லர்ஸ். ஸோ ஓகே, இது பையர்ஸ், இது செல்லர்ஸ். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். எக்ஸாக்டாக எந்தெந்த ப்ரைஸில் எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸை இதெல்லாம் லோட் ஆகிடும். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கிறது பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் என்ன நடக்கும்னா எக்ஸாக்டாக எவ்வளோ குவான்டிட்டி நடந்திருக்கு, யார் டாமினேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார் வந்துச்சு பார்த்தீங்களா, கீழே ஒரு இண்டிகேட்டர் வந்துச்சு இல்லை. ஸோ அதை வந்து அந்த டூலை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரலான்னா, ஓகே, அந்த பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டடியில் போங்க. ஸ்டடியை கிளிக் பண்ண அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அதில் வந்து பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, பார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் ட்ரேட்ஸ், மினிமம் ட்ரேட்ஸ், பை வால்யூம், செல் வால்யூம், மினிமம் பை வால்யூம், செல் வால்யூம் எவ்வளோ ட்ரேட்ஸ் நடந்திருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனோட ஆப்ஷன்ஸையும் உங்களால் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடலாம். இது எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, டன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பெட்டராக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், பெட்டராக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஆர்டர் ஃப்ளோவோட யூசேஜ் அண்ட் ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படிலாம் ட்ரேட்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.